பாலாஜி, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாளையத்தின் வட்டாட்சியர் ஐயாசாமி அவரது வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என கணக்கெடுக்க வேண்டும் என்று அவர் சுற்றறிக்கை அனுப்பியது சர்ச்சைக்குள்ளானது. இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் தலைமை போராட்டம் நடத்தியும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக வருவாய் நிர்வாக ஆணையரகம் 15 நாட்களுக்குள் கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுப்பதற்கு உத்தரவிட்டது ஏன் என குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி சுற்றறிக்கை தொடர்பாக விளக்கம் கேட்டு வருவாய் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு அரசு ரீதியான துறை ரீதியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக சட்டமன்றத்திலும் பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்போது இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது தொடர்பாக உரிய விசாரணை நடைபெற்று வருகிறது என்று அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் பணியிட மாற்றம் மற்றும் போதாது, அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று போராட்டம் நடத்தினர். சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்டோரும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொன்னது எதற்காக, அவர்கள் என்ன தீவிரவாதிகளா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று வருவாய் நிர்வாக ஆணையரகம் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அந்த பகுதியில் அந்த வட்டத்தில் என்னென்ன கணக்கெடுப்பு மற்றும் அவருடைய பணியில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குஜிலியம்பாளையம் வட்டாட்சியரின் அலுவலகத்தில் அந்த பகுதியில் உள்ள இடதுசாரி கட்சியினருக்கும் அந்த வட்டாட்சியருக்கும் இடையே கருத்து வேறுபாடு மற்றும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை இருந்த சூழ்நிலையில் தான் இந்த நடவடிக்கையை அவருடைய விருப்பத்தின் பேரிலேயே அவர் விடுத்திருக்கிறார் என்றும் யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் வட்டாட்சியர் ஐயாசாமி இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் வட்டாட்சியர் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மீது விளக்கம் கேட்டு வருவாய் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. 15 நாட்களுக்குள் இந்த சுற்றறிக்கை அனுப்பியதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் இடதுசாரி கட்சியினருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த வட்டத்தைச் சேர்ந்த இடதுசாரி கட்சியினருக்கும் வட்டாட்சியர் ஐயாசாமிக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற கேள்வி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு வருவாய் நிர்வாக ஆணையரகம் இந்த நோட்டீஸை அனுப்பி 15 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. பாலாஜி, குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமிக்கு வருவாய் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.